எழுதிங்க. பி வந்து 20 டேஸில் முடிக்கிறாரு ஒரு வேலையை, அதே வேலையை வந்து கியூ வந்து 30 டேஸில் முடிக்கிறாரு. They started the work together and Q left after some days of work and P finished the remaining work. P finished the remaining work in 5 days. The question is, how many days from the start did Q leave? கொஸ்டின் என்னன்னா, பி மட்டும் தனியாக கொடுத்தீங்கன்னா 20 நாளில் முடிப்பார். ஓகேவா? நல்லா கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. பி மட்டும் தனியாக ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா அவர் 20 நாளில் முடிச்சிடுறாரு. சரி, கியூ மட்டும் தனியாக கொடுத்தீங்கன்னா 30 டேஸில் முடிக்கிறார். ஆனால் அப்படி நடக்கல. என்ன நடந்தது? தே ஸ்டார்டட் தி ஒர்க்கு. 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க, பர்டிகுலர் நாள் செய்கிறாங்க. எத்தனை நாள் செய்கிறாங்க தெரியல. தே ஸ்டார்டட் தி ஒர்க்கு டுகெதர் அண்ட் கியூ லெஃப்ட். பியும் கியூவும் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சுட்டு கியூ வெளியேறார். ஓகேங்களா? பி தான் இப்போ ரிமைனிங் ஒர்க்கை பண்ணி ஆகணும். பி ஃபினிஷ் த ரிமைனிங் ஒர்க் இன் 5 days. கடைசி 5 நாள் மீதமுள்ள வேலையை கடைசி 5 நாள் பி வந்து முடிக்கிறார். அப்போ 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை செஞ்சாங்கன்னு தான் கொஸ்டின். இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்கள் வேலை செய்திருப்பார்கள் அப்படின்னு தான் கொஸ்டின். இப்போ தமிழில் சொல்கிறோம் பாருங்க. பி ஒரு வேலையை 20 நாட்கள் முடிப்பார், அதே வேலையை கியூ 30 நாட்கள் முடிப்பார். ஓகே, பியும் கியூவும் இருவரும் சேர்ந்து சில நாட்கள் வேலை செய்த பிறகு கியூ விலகுகிறார். பி மீதமுள்ள வேலையை 5 நாட்களில் முடிக்கிறார் எனில் பியும் கியூவும் சேர்ந்து செய்த நாட்கள் எத்தனை? இதுதான் கொஸ்டின். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு உங்களுக்கு டேட்டா எது கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதை தான் நீங்கள் எடுக்கணும். லாஸ்ட்டாவது இருக்கட்டும், ஃபஸ்ட்டாவது இருக்கட்டும், ரெமைனிங் ஒர்க்னா இருக்கட்டும், அதுனா இருக்கட்டும். உங்களுக்கு டேட்டா 5 days யார்? பி. அப்போது பி 5Pன்னு போடணும். ஏன்னா 5 days போட்டிருக்காங்களே, 5 days அப்படின்னா 5Pன்னு போடணும். சரி, 5 இன்ட்டு பிக்கு என்ன போடுவீங்க? 1/20. 1/20 புரியுதுங்களா? ரிமைனிங் ஒர்க் தான் இது. இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஏன்னா டேட்டா நாட்கள் யாரும் கொடுத்துக்கிறாங்களோ அதுதான் நீங்கள் எடுக்கணும். இது க்ளூ, 2 க்ளூ. இது எடுக்கக்கூடாது, இதுதான் எடுக்கணும் ஃபஸ்ட்டு. 5 days என்னும்போது யார்? பி ஃபினிஷ் தி ரிமைனிங் ஒர்க் இன் 5 days அப்படின்னா 5P இஸ் ஈக்குவல் டு இந்த 5 இன்ட்டு பிக்கு என்ன போடுவீங்க? 20 daysனா ரெசிப்ரோக்கல் 1/20 போடுவீங்க. ஆன்சர் வந்து 1/4ன்னு வரும். இது என்னது? இது பார்ட்டு. தேர்ஃபோர் ரிமைனிங் ஒர்க் என்ன? மீதமுள்ள வேலை 1 - 1/4. கரெக்டுங்களா? எப்பவுமே ஃபுல் ஒர்க் வந்து 1 எடுத்துணும். 1 - 1/4 என்ன வருது உங்களுக்கு? ஆன்சர் 3/4 வருது. 3/4 பார்ட். இந்த 3/4 பார்ட்டு தான் ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சிருப்பாங்க. இந்த 3/4 பார்ட்டு தான் ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சிருப்பாங்க. இப்போ நீங்கள் தனியாக எழுதிக்கணும். ஏவும் பியும் எவ்வளோன்னு பார்த்துக்கணும். ஏவும் பியும் எவ்வளோன்னு கேட்கணும். 1/20 ப்ளஸ் 1/30 சைடில் நீங்கள் ரஃப் ஒர்க்கில் போட்டுக்கணும். ஏன்னா ஏபி வேணும். ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஏபியில் பி ப்ளஸ் கியூ. கரெக்டாக? பி ப்ளஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு 1/20 ப்ளஸ் 1/30. இதுக்கு எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 60. 3 + 2 5/60னா 1/12. ஸோ தேர்ஃபோர் பி ப்ளஸ் கியூ 2 பேர் சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பாங்க? டேஸ் இஸ் ஈக்குவல் டு ரிமைனிங் ஒர்க் பை யாருடைய ஒர்க்கு? பி ப்ளஸ் கியூனுடைய ஒர்க்கு.
இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ 3/4 ஹோல் டிவைட் பை பி ப்ளஸ் பி கியூனோட ஒர்க் எவ்வளோ 1/12 1/12 இப்போ என்ன ஆகும் 3/4 இன்ட்டு 12/1 வரும். அப்போ இங்கே வரும் 9 days. ஸோ இந்த மாடல் மட்டும் பார்த்துங்க. நான் எதுக்கிட்ட சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ரிமைனிங் ஒர்க்குன்னா 1 மைனஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். இதே மாடல் தான் அங்கே இதுக்கு முன்னாடி எடுத்தாச்சு நான் கிளாஸில். என்ன ஒன்றுனா ஃபஸ்ட்டு 5 நாள் 2 பேர் சேர்ந்த பிறகு கியூ விலகுறான்னு போட்டிருப்பேன். இங்கே வந்து எத்தனோ நாள் ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு கியூ ரிலீவ் ஆகிட்ட பிறகு ரிமைனிங் ஒர்க் வந்து பி வந்து 5 days பண்ணுறாருன்னா நீங்கள் முதல்ல அதுதான் எடுத்துக்கணும் 5p எடுத்துகிட்டு கண்டுபிடிச்சிட்டு ரிமைனிங் ஒர்க் கண்டுபிடிக்கணும் 1 மைனஸ் 1/4. அந்த ரிமைனிங் ஒர்க்கை யார் செய்கிறது முதல்ல இருக்கிற பி ப்ளஸ் கியூ செய்கிறாங்க. அப்போ பி ப்ளஸ் கியூ எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ் வந்துடும் 3/4 இன்ட்டு பை 1/12 1/12 ரெசிப்ரோக்கல் 12/1 வரும். இப்போ 4 3 9 daysன்னு வந்துடும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதே கொஷின் கூட வரத்துக்கு வாய்ப்பு 100% இருக்குது. 100% இதே கொஷின் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இதுக்கு முன்னாடி இந்த கொஷின்